ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நாகாமானுஷம் சேனலுக்காக நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது ஔவையாரம்மன் கோயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த உலகத்திலே ஒரு இடத்துல தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறேன். இது எங்கள் ஊரில், அதாவது நாகர்கோவில் பக்கம் கிட்டத்தட்ட பந்தலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய அதாவது அமானுஷம் கிடையாதுங்க, அது அப்படி நினச்சிடாதீங்க. இது ஒரு அழகான ஒரு கோவில். ஆனால் ஔவையார் அம்மனுடைய அந்த ஒரு திருவடி கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஊருடைய சிறப்பு அதை இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களே நமக்கு சொல்ல போகிறாங்க. அவங்கள நம்ம பேட்டி எடுத்துடலாம் வாங்க. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேள்வி. அனைவருக்கும் வணக்கம். நான் புலவர் நாஞ்சில் சேகர். எனது ஊர் செண்பகராமன்புதூர். இங்கே இந்த செண்பகராமன்புதூர் அருகாமையிலே ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி நடுவில் நெடும்பாங்காடு பிரதான சாலையில் தமிழுக்கென்றே அவதரித்த தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் அன்னையான தமிழ் மூதாட்டியை வணங்கி அந்த அம்மையார் உடைய அருமை பெருமைகளை சிறிது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இடமானது நாஞ்சில் நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த ஆரல்வாய்மொழி கணவாய் இது போன்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு தன்னிகரில்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகும். தமிழுக்கென்றே அவதரித்த தமிழ் கடவுளான முருகனுக்கே தாயாக விளங்கியவர் இந்த ஔவையார் அம்மையார். தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை அதியமான் அரசனவர்கள் தான் உண்ணாமல் இந்த அன்னைக்கு வழங்கியிருந்தார் என்றால் இந்த அன்னையினுடைய அருமை பெருமையை நாம் புரிந்து கொள்ளலாம். ஔவையார் பெருமாட்டியினுடைய நடமாட்டம் சஞ்சாரம் எங்களது குமரி மாவட்டத்தில் இருந்தது. அவர்கள் ஈசாந்திமங்கலம், இறச்சகுளம், நாவல்காடு, அப்படியே பூதப்பாண்டி, சீதப்பால், இங்கே அமர்ந்த செண்பகராமன்புதூர், ஆரல்வாய்மொழி இது வழியாக அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இது வழியாக நடந்து சென்றிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருந்து இளைப்பாரி இருக்கிறார்கள். அப்படி ஒரு அருமை பெற்ற இடம் இந்த செண்பகராமன்புதூர் ஆரல்வாய்மொழி அருகே அமைந்துள்ள இந்த தமிழன்னையான ஔவையாரம்மன் கோயிலாகும். இந்த கோயிலினுடைய அருமை பெருமையை உணர்ந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, அண்டை மாநிலமான திருவனந்தபுரம், அங்கிருந்தெல்லாம் மக்கள் இங்கே வந்து இந்த அன்னையை வேண்டி நலம் பெற்று செல்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமையும் இந்த அன்னைக்கு மிக சிறப்பு. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அன்னைக்கு கொழுக்கட்டை, அதுதான் அவர்களுக்கு நன்கு பிடிக்கும், கொழுக்கட்டை கூழ் படைத்து அன்னையை வணங்கி வேண்டிய வரத்தை பெற்று செல்கிறார்கள். நாள்பட்ட திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு திருமணம், குழந்தை பேரு, தொழில் முடங்கி இருந்ததெல்லாம் நீங்கி நல்ல நிலைமையிலே இங்கே வந்து நலம் பெற்று செல்கிறார்கள். தமிழன்னையினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நானெல்லாம் ஒரு தமிழ் கடலில் ஒரு சிறு துளிதான் பருகியிருக்கிறேன். என்னுடைய தமிழுக்கே ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அன்னையை நான் மட்டுமல்ல, இந்த சுற்று வட்டார எல்லோருக்குமே அவர்கள் ஒரு காவல் தெய்வமாக இந்த பகுதியிலே அமர்ந்திருந்து எல்லோருடைய மனக்குறையையும் நீக்கி எல்லோரையும் சுபிட்சமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆடி மாதம் இங்கே ஒரு பெரிய ஒரு திருவிழா. இந்த காட்டுக்குள்ளே மக்கள் நடமாட்டம் குறைந்த இந்த இடத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்களும் வண்டிகளும் கூட்டம் கூட்டமாக வந்து கூடியிருந்து அன்னைக்கு சிறப்பு செய்வதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் மட்டுமல்ல, கேரளாவிலிருந்துமே இங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அப்படி ஒரு அன்னையாக இங்கே இருக்கிறார். இந்த ஆலயத்திலே முருகர் இருக்கிறார். இந்த
ஔவையாரம்மன் கோயிலினுடைய பின்பக்கம் குமரகுருபரர் முருகனாக இருக்கிறார், ஸ்ரீ ராகவேந்திரர் இருக்கிறார், வராகி அன்னை இருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல முறையிலே வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இவர்களை நாங்கள் எல்லாம் எங்களுடைய உயிர் போல நினைத்து அவர்களெல்லாம் தொழுது வணங்கி எங்களுடைய கஷ்டங்களை நீங்கி வாழ்விலே இன்பமாக நன்மை பெற்று வருகிறோம். இந்த ஔவையார் அம்மனுடைய சிறப்பு அதை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் அதியமான் எப்படி இந்த ஔவைக்கு நெல்லிக்கனியை அளித்தார், அந்த நெல்லிக்கனி எல்லோரும் ஊரிலே வீடுகளிலே வளர்க்கக்கூடிய நெல்லிக்கனி தானே என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். எப்படிப்பட்ட அரிய நெல்லிக்கனியை கொடுத்தார் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் அதாவது மலையிலே காட்டிலே உச்சாணிக்கு செல்ல வேண்டும். மலையினுடைய உச்சி அங்கே இருக்கக்கூடிய நெல்லிக்கனி மரத்தில் அனைத்து நெல்லிக்காயையும் கையை வைத்து அல்ல, ஒரு கோலை வைத்து கம்பை வைத்து ஒவ்வொரு நெல்லிக்காயையும் கீழே தட்டிவிட வேண்டும். ஒரே ஒரு நெல்லிக்காயை மட்டும் அந்த மரத்திலே வைத்திருக்க வேண்டும். புரிகிறதா? மலையிலே உச்சிலே இருக்கக்கூடிய நெல்லி மரத்தில் அதில் கைப்படக்கூடாது. அனைத்து நெல்லிக்காய்களையும் ஒரு கோலை வைத்து குச்சியை வைத்து தட்டி கீழே விட்டு ஒரே ஒரு நெல்லிக்கனியை மட்டும் அந்த மரத்திலே வைத்திருக்க வேண்டும். அந்த ஒரு நெல்லிக்கனி அனைத்து சக்திகளையும் உறிஞ்சி தன்னை ஒரு பெரிய ஒரு ஞான பழம் போல அது அவ்வளவு சக்தியையும் அனைத்து நெல்லிக்கனிக்கும் கொடுக்கக்கூடிய உயிர் சத்துக்களையும் தான் மட்டுமே ஒரே ஒரு நெல்லிக்கனி பெற்று அது வைத்திருக்கும். அந்த நெல்லிக்கனியையும் அந்த மரத்தில் கைப்படாமல் அதை முட்டு வைத்து எப்படியோ ஏறி அதை பறித்து காட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் மன்னன் அதியமானுக்கு கொடுத்தார்கள். அது மிக பெரிய ஒரு பொக்கிஷம், கிடைப்பதற்கு அரிது. அந்த பொக்கிஷத்தையே தான் உண்டு உயிர் வாழாமல் தமிழ் அன்னையான மூதாட்டி ஔவையார் அம்மாள் உண்டால் பலகாலம் வாழ்ந்து தமிழுக்கு இன்னும் பல தொண்டுகள் செய்வாரே என்று நினைத்து அந்த கிடைப்பதற்கரிய நெல்லிக்கனியை ஔவை மூதாட்டிக்கு அந்த மன்னன் வழங்கியை சிறப்பித்தான் என்றால் அந்த அன்னையினுடைய சிறப்பும் பெருமையும் எவ்வளவு பெரியது. கிடைப்பதற்கரிய நெல்லிக்கனியை காட்டு மக்கள் அவர்கள் சாப்பிடலாம், அவர்கள் சாப்பிடவில்லை, மன்னனுக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் மன்னன் எல்லாம் அந்த நாட்டுக்கு தந்தை போன்றவன், குடிமக்களை கண்போல் காப்பவன். தான் சாப்பிடுவதை விட அரசன் சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ்ந்தால் நாடு சுபிட்சமாக இருக்கும். நமக்கு அரசன் எனப்படுவன் தந்தையும் தாயும் போன்றவன். அப்படி கொடுத்த அந்த கனியை தான் உண்ணாமல் ஔவைக்கு கொடுத்திருந்தார் என்றால் அந்த அரசனுடைய உயர்ந்த உள்ளமும் என்ன, அதை பெறுவதற்கு தகுதியும் வேண்டுமே. தகுதி வாய்ந்த அன்னை தமிழ் மூதாட்டியினுடைய பெருமையும் என்ன. அப்பேற்பட்ட தமிழன்னைக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே ஆலயம் இல்லை. இந்த நெடுமங்காடு சாலை யாரல்வாய்மொழி பக்கத்திலே அந்த நெடுமங்காடு சாலையில் தான் ஒரு ஆலயம் இருக்கிறது. இங்கேதான் நாங்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை என்றால் சிறப்பு. எல்லா மக்களும் வந்து அன்னையினுடைய அருளை பெற்று செல்லலாம். நீடூழி காலம் மக்கள் அன்னை தமிழன்னை நீடூழி காலம் வாழ்ந்து தமிழுக்கு பெருமையும் இந்த உலகத்திற்கு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் செய்வித்தது போல பல்லாண்டு காலம் மக்கள் வாழ்ந்து அன்னையின் அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய நாகாமன்ஷன் சேனலுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். எங்க ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய அழகிய ஒரு கோவில் தாங்க, அதாவது ஔவையாரம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்பை பத்தி நம்மளுடைய அண்ணாச்சி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க கண்டிப்பா என்னுடைய வீடியோல பார்க்கலாம். அடுத்தடுத்த செக்ஷன்ல வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஔவையாரம்மனுடைய இன்னொரு விஷயம், அதாவது இந்த ஏரியாவில், அதாவது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம், நிறைய இடத்துல அவங்க பார்த்துருக்காங்க ஔவையாரம்மன் நைட்டு நேரங்கள்ல வெளியே வர்றத இந்த இடத்துல பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஔவையாரம்மனுக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரம். அதாவது இங்க குழந்தை வரத்துக்காக வரக்கூடியவங்களுக்கு கன்ஃபார்ம், அதாவது வந்தா குழந்தை வரம் கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அம்மை கிட்ட தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். கோவில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடை திறந்துருவாங்க. அதன் பிறகு கோவிலுக்கு உள்ளாடி எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோவை கண்டிப்பா அப்லோட் பண்றேன். வாங்க உள்ள போகலாம். கோவில் வாசல் நடை திறக்கப்பட்டது.
நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். உள்ளே வந்துட்டோம். இது ரோட்டாங்கரை, அதாவது ரோட்டு சைடில் இருக்கிற கோவில் அப்படிங்கிறனால ரோட்டில் இருந்து வீடியோ பண்ண முடியாது. அதனால் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். கோவிலுடைய அவ்வையாரம்மன் கோவிலுடைய பூசாரி வாசலெல்லாம் திறந்துட்டு இருக்காங்க. அவ்வையாரம்மனையும் நம்ம இப்போ சீக்கிரம் பார்க்கலாம். நம்ம எடுக்க வேண்டியது, அதாவது குளக்கொட்டை அது இதெல்லாம் அவிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அந்த கோவில் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பின்பக்கம் போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கர்ப்ப கிரகத்தை நம்ம வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. மற்ற மாதிரியான இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். மற்ற மாதிரி இங்கெல்லாம் வேலை நடக்குதுங்க காய்ஸ். அதனால் உள்ளே போய் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி எடுக்க சொல்லியாச்சு, ஆனால் கர்ப்பகிரகம் மட்டும் எடுக்காண்டா, சுற்றி எடுத்துக்கிடுங்க அப்படின்றாங்க. சரியா? இது இது என்ன எங்கே போகிறது? சமையல் கட்டுலாம் இருக்கக்கூடிய இடம் தான் இது. முக்கியமான ஒரு விஷயம், அகஸ்தியருடைய ஒரு பீடம் இங்கே இருக்குது. அகஸ்திய பீடம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அகஸ்தியர் இங்கே வீற்றிருக்கிறார். இங்கே பார்த்தா தெரியும். நான் ரொம்ப கிட்ட போய் தான் பார்க்கணும். அகஸ்தியர். ஓகே, பார்த்துக்கோங்க. அகஸ்தியர் இங்கே இருக்கிறாரு. நிறைய தெய்வங்கள் இங்கே இருந்துகிட்ருக்குறாங்க. முருகர் இருக்கிறாரு. நிறைய தெய்வங்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க, ஏதாவது விஷயங்கள் நடக்காமலே இருக்கும் இல்லையா, கல்யாண தடை, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கோவில் ஒரு அற்புதமான கோவில். கருவறையை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு. இது எல்லாமே கல்மண்டபம் தான். மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கல்மண்டபம். பாருங்கள், இங்கே பெரிய பெரிய மணிகள்லாம் இருக்குது. காலை வேளையில் சின்ன பெண், அதாவது சின்ன குழந்தை மாதிரி காட்சி அளிப்பாங்க. அதே மத்தியான வேளையில் ஒரு நடுத்தர பெண் மாதிரி காட்சி அளிப்பாங்க. சாயந்தரம் வேளையில் வயதான மூதாட்டியாட்டு காட்சி அளிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஔவையார் அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது உலகத்திலே ஔவையாருக்கு கோவில் இருக்குது அப்படின்னா அது இந்த கோவில் தான். இங்கே வரக்கூடியவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சால் உங்களால் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஒரு புது தொடக்கம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது இந்த மாதிரியான கோவில்கள் உங்கள் ஊரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது ஔவையார் அம்மனுக்கு கோவில் இருக்குதுன்னா அது இங்கே தான் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. முடிஞ்சால் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய அற்புதமான விஷயம். அதை தான் நான் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஹலோ காய்ஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோம். அதாவது ஔவையார் அம்மன் வழிபட்ட முருகன் கோவில், அந்த கோவிலுக்கு வந்திருந்தோம். என்ன ஆகிட்டு அப்படின்னா, இங்கே வந்து 10 மணிக்கு முன்னால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னி சாயந்தரம் தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால எங்களுக்கு இன்றைக்கி இந்த முருகரை எடுக்க முடியல. இங்கே ஒரு மழைக்காலமாக இருக்குது. சீக்கிரத்துலேருந்து இங்கேருந்து கிளம்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில், அதாவது என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இதனுடைய கருத்தை நீங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. நன்றி நண்பர்கள்.